ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு அமெரிக்கன் எரோட்டிக் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக இப்போ நம்ம ஒரு தியேட்டர்ஸ்லேயே வெளியாக இருக்கிற தி ஹவுஸ்மேட். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் மில்லி. இவங்களுக்கு ஒட்டு வரவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இவங்க கிட்டத்தட்ட நோமாட்ஸ் மாதிரி, வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, போகிற வழியில் ஒரே ஒரு கார் மட்டும் வச்சிருக்காங்க. அந்த காரில் எங்கேயாவது போகிற வழியில் வண்டியை பார்க் பண்ணிட்டு அங்கேயே தூங்கிக்க வேண்டியதான், அங்கேயே பல் விளக்க வேண்டியதான், அதுக்குள்ளேயே சாப்பிட்டுக்க வேண்டியதான், கிடைச்ச வேலை ஏதாவது பார்த்துட்டு அடுத்தடுத்து அப்படி நகர்ந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற லெவலில் தான் இவங்களுடைய லைஃபே இருக்குது. அதை தாண்டி ஒரு சில விஷயங்களை இங்கே நான் சொல்ல முடியாது. அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இவங்களுடைய நிலைமையை எப்படியாவது நம்ம ஒரு வேலை எங்கேயாவது வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் தான் இவங்க இருக்கிறாங்க. அந்த டைமில் வின்செஸ்டர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு வெல்த்தி ஃபேமிலி, அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு கேர்டேக்கர் மாதிரி, ஒரு ஹவுஸ் கீப்பர் மாதிரி ஒரு ஆள் ஒன்று வேணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வர கடைசியாக அங்கே போய் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த ஃபேமிலியில் ஆண்ட்ரூ, நீனா அப்படின்னு சொல்லி இந்த 2 பேர் தான் குடும்ப தலைவன் தலைவி. இதில் அந்த தலைவியான நீனாவை பார்த்தா நம்ம கதாநாயகி அப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. அந்த லேடி, நான் வரிசைக்கு நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணிகிட்டே இருக்கேன், பார்க்கலாம், உனக்கு இந்த வேலை கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம், நான் ஒரு 2 நாளில் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் 2 நாள் கழிச்சு நம்ம கதாநாயகிக்கு ஒரு கிளியர் கட் கன்ஃபர்மேஷன் அது நீனா கிட்ட இருந்து வந்துருது. நீ உடனே வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாமா? எப்போ வந்து ஜாயின் பண்ண அப்படின்னா, நீ எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ நான் மத்தியானமே கிளம்பி வந்துடுறேன். நான் தான் சொன்னேன், இந்த அம்மாவுடைய நிலமை அந்த அளவுக்கு இருக்குது, நான் மத்தியானமே கிளம்பி ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கதாநாயகி கிளம்பி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அந்த வீட்டில் அரங்கேறின திருப்பங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது பால் ஃபேகுடைய ஒரு படம். மனுஷனுக்கு 60 வயசுக்கு மேலே ஆச்சே ஒழிய அவருடைய படங்கள், அதனுடைய காட்சிகள் இன்னுமே பயங்கர இளமையாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுத்துருக்காப்புல இந்த படத்தில். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அது என்ன படத்துக்குள்ளே இளமை ஊஞ்சலாடுது அப்படின்னு கேட்குறீங்களா? அப்புறம் என்ன, சிட்னி ஸ்வினி இருக்காங்க, வேற என்ன வேணும்? அந்த காலத்து 90s கிட்ஸுக்கு எப்படி மாயக்காவோ அந்த மாதிரி இந்த காலத்து பசங்களுக்கு சிட்னி ஸ்வினி தான். அவங்க படத்துக்குள்ள வந்தாலே எப்படி படத்துல சம்பவங்கள் இருக்குமோ அது எல்லா சம்பவங்களும் இந்த படத்துல அவங்களுடைய ரசிகர்களை ஏமாத்தாம உள்ள வச்சிருக்காப்ல இயக்குனர். அந்த அளவுக்கு சிட்னி ஸ்வினியும் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 2022 த ஹவுஸ்மேட் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் ஒன்று வெளியாச்சு. அந்த நாவலை தழுவி அப்படியே அதை கதையாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு இந்த டீம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே, இந்த படத்தில் நான் தான் சொன்னேன் இல்லையா, சிட்னி ஸ்வினி இருக்காங்க அப்படின்னு. அப்போ கஜகஜா கிஜி கிஜின்னு பல சம்பவங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் உள்ள இருக்குது. இருந்தும் அந்த விஷயத்தை தூக்கி அப்படி ஓரமாக வச்சுட்டீங்க அப்படின்னா கூட இந்த படமே எங்க என்ன மாதிரி ரைட்டிங், என்ன மாதிரி மேக்கிங், சும்மா மிரட்டி விட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்த ஒரு படம். முதல்ல எக்ஸ்பெக்டேஷனை தெளிவாக செட் அவுட் பண்ணுறேன். இது ஒரு ஸ்லோ ட்ராமா தான், அப்படியே சீனுக்கு சீன் எங்கேயோ போயிடும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்லோ ட்ராமா தான் இது. ஆனாலும் ஒரு சீன்லையும் ஒரு பரபரப்பு இல்லை பரபதைப்பு நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு கதாபாத்திரம் ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ண போகுதுங்கிற அந்த ஃபீலை நம்மளை சீட் எட்ஜில் உட்கார வச்சிருப்பாப்புல படத்துடைய இயக்குனர். அதுதான் இந்த படத்துடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். இது நான் மிகைப்படுத்தி சொல்றதாக தெரியலாம், படம் பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த கதையும் சரி, இதனுடைய திரைக்கதையுடைய பியூட்டியே என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு கதாபாத்திரங்களும் நம்மளுடைய பெர்செப்ஷன்ல மாறிக்கிட்டே இருக்கும். அது அட்டகாசமாக கொண்டு வந்தாங்க. அதுதான் செம்மையாக இந்த படத்துக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இத்தனைக்கும் படத்துல முக்கியமான கதாபாத்திரங்கள்னா 3 பேர் தான். ஒன்று சிட்னி ஸ்வினி, இன்னொன்று அமண்டா சேஃப்ரைட், 3வது பிரெண்டன் ஸ்கில்னர். இந்த 3 பேர் எப்பா ஒரே ஒரு போட்டி தான்ப்பா. படம் பார்த்து முடிச்ச உடனே இந்த 3 பேர்ல யார் இந்த படத்துல பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். வாய்ப்பே கிடையாதுங்க. அப்படி ஒரு போட்டி இந்த 3 பேர்கிட்டையும் யாரு இந்த படத்துல செம்மையா ஸ்கோர் பண்றது அப்படின்னு எல்லாத்துக்குமே பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப் இருக்கு. எல்லாரும் அட்டகாசமாக சும்மா பிச்சு எரிஞ்சிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ்ல. வேற விதமாக எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள், எந்த கதாபாத்திரத்தையும் உங்களால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அந்த கதாபாத்திரங்கள் அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறத ஆர்டிஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அதனாலேயே எப்பா சாமி நல்ல குடும்பம்டா இது அப்படிங்கிற லெவல்ல நமக்கு ஒரு ஃபீலை விட்டுருக்கு இந்த படமே. டெக்னிக்கலியும் செம்ம சவுண்டான ஒரு படம் இது. குறிப்பாக சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக், படத்துடைய சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கு, சிஜிஐ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் வரைக்கும் ஒரு சில சம்பவங்கள் இருக்கு. அது எல்லாமே செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க இந்த டீம். இதுலயும் சினிமோட்டோகிராஃபரான ஜான் ஒரு ஷாட் ஒன்று வச்சிருப்பாப்ல. அமண்டா சேஃப்ரைட் வந்து கதவுக்கு கீழே வந்து அப்படி அந்த கேப்ல பாக்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அது அந்த ஃப்ரேம், அவங்களுடைய அந்த ஒரு சைடு ஃபேஸ், அந்த கண்ணு மட்டும் தெரியுற அந்த காட்சி இருக்கு பாருங்க. பெரிய ஸ்கிரீன்லாம் ஒரு மிரட்சியான காட்சி. அந்த மாதிரி அட்டகாசமான ஒரு சீக்வன்ஸ் அது. முதல்ல அது அந்த ஷாட்டுமே செம்மையாக கொண்டு வந்திருந்தாரு சினிமோட்டோகிராஃபரான ஜான். இது மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்துக்குள்ள இருக்கு. இந்த படம் நிச்சயமாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் அப்படிதான் நான் சொல்லுவேன். அடல்கானடை பொறுத்தளவுக்கு இந்த படம் டெஃபினட்டா வாய்ப்பு இல்லை ராஜா. இதெல்லாம் ரேஷன் கார்டு சம்பவம், இது ஏ-சர்டிஃபைடு படம். அந்த லெவலுக்கு படம் நெடுகளும் சம்பவம் தான், சீனுக்கு சீனு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பெருசாக எதிர்பார்த்துறாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு 2-3 சீன் ஹெவியாக இருக்குது. வாய்ப்பே கிடையாது இந்த படத்துக்கும் ஃபேமிலிக்குமே. என்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போ தெளிவாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். இந்த படம் இப்போ நீங்கள் நார்மலாக நம்ம எங்கேயாவது வந்து ஓடிடியில் பார்க்குறது இல்லை ஏதோ டவுன்லோட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்ப்பீங்க இல்லையா, அப்படியெல்லாம் பார்த்தா இந்த படம் டெஃபினட்டாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம்.
செகண்ட் தாட்ஸே வேணாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நார்மலாக ஹாலிவுட் த்ரில்லர்ஸ் எல்லாம் வெளியாயிட்டு இருந்த தருணத்தில் கெட் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வந்தது, ஸ்கெலிட்டன் கீன்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வந்தது. இந்த மாதிரி படங்கள்லாம் எங்க மிஸ்ட்ரி த்ரில்லர்னா வேற மாதிரி வச்சு செஞ்சு விட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு இல்லையா? கெட் அவுட் படம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த படம் 100% உங்களுக்கு பிடிக்கும். ஸோ தியேட்டர்ஸில் அந்த படம் ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, தாராளமாக நீங்கள் போய் தியேட்டர்ஸில் பார்க்கணும்னா பார்க்கலாம். இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பொதுவாகவே நம்ம காசு கொடுத்து ஒரு படம் தியேட்டரில் போய் பார்க்குறோம் அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு நிறைய எதிர்பார்ப்போட போவோம். ஆனால் சும்மா ஓடிடி தாங்க, இல்லை சும்மா ஏதோ ஒரு சைட்டில் டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வேற மாதிரி, சரி பரவாயில்லைங்க ஓசியில் தானே பார்க்குறோம், சூப்பராக இருந்துச்சுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும் இல்லையா? இந்த டிஃபரன்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போங்க. வேற லெவலில் உங்களை என்கேஜ் பண்ண போகிற படம் இது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.